இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாத்ரூமை தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாத்ரூமில் எவ்வளோ ஸ்டெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஸ்லோ மோஷனில் காட்டிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும்போது அங்கங்கே உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். நீங்கள் பார்த்துனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் எல்லாமே. பாருங்கள் நம்ம ஸ்டெயின்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இது வந்து நாங்கள் டெஸ்டிங் பண்ணது ஒரு டைல்ஸ் மட்டும். இப்போ பாருங்கள் இதே மாதிரி நம்ம லிக்விடை ஜக்கில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை தொட்டு எங்கே ஸ்டெயின் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோன்னே எப்படி கரைஞ்சி வருது பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரப்பே பண்ண தேவையில்ல. ஒரு சில இதெல்லாம் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கரைஞ்சி வருது அழகாக தெரியுது பாருங்கள். பொறுமையாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு 90% உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணும்போதே உங்களுக்கு போயிடும். அழகாக போயிடுச்சிங்களா? இந்த டைல்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? ஆமாம், நல்லா நம்ம க்ளீன் பண்ணுவோம் இப்படி தான் எப்பவுமே. அப்புறம் அப்படியே தண்ணி ஊற்றிடணும். ஊரெல்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் ப்ரெஷ் பண்ணும்போதே உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஊற வச்சு அதெல்லாம் டைம் வேஸ்ட். அப்படியே நீங்கள் ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே தண்ணி ஊற்றினாலே போதும். இதே மாதிரி கரெக்டாக நீங்களும் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு சில இடத்துலலாம் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலும் போகாது. அங்கெல்லாம் நம்ம லிக்விடை ஊற்றிட்டக்கப்புறமா மேலே இருக்கிற லேயர் வந்துருமா, அப்புறமா எம்ஆர் ஷீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு போயிடும். இல்லை ஒரு ரொம்ப தடியாக இருக்குது அப்படின்னா அங்கே லைட்டாக நீங்கள் பட்டி பிளேட் வச்சு இப்படி தட்டினாலே அது கொட்டிடும். கீழே லைட்டாக சுரண்டுற மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைட் டைல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வர லிக்விட் கீழே சிந்தும்ல, அதை வச்சே நீங்கள் ஃப்ளோர் டைல்ஸும் பண்ணிடலாம். இதில் வேறு கரப்பம்பூச்சி வேறு குறுக்க நடுக்குன்னு ஓடி நின்றுச்சு. அதையும் சாவடிச்சு அப்படியே ஓரம் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம கீழே இருக்கிற சிந்தி இருக்கிறது அப்படியே இது பண்ணியே நம்ம பார்த்தீங்கன்னா தரையை அப்படியே ப்ரெஷ் பண்ணுறோம். அப்பப்போ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப நான் இந்த டைல்ஸுக்கு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் அழகாக காட்டுறேன் பாருங்கள். அதில் தொட்டு எங்கே ஸ்டெயின் இருக்கோ அங்கே அப்படியே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோன்னே எப்படி போகுது பாருங்கள். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டெயினில் எப்படி அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் எல்லாமே தெளிவாக காட்டியிருப்பேன். அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன். பாருங்கள் நம்ம எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இந்த அளவு எஃபோர்ட் பண்ணி க்ளீன் பண்ணோம். பட் கஸ்டமருக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா ஃப்ளோரில் வேறு அங்கங்கே தேஞ்சு போன மாதிரி இருந்துச்சா, அதனால நினைக்கிறேன். பார்ப்போம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. கடைசியாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு பொறுமையாக இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அதே மாதிரி மாஸ்க்கு போட்டுக்கோங்க, க்ளவுஸும் போட்டுக்கோங்க யூஸ் பண்ணும்போது. பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெஷ் தான் பண்ணணும். இதே நம்மளுக்கு வேறு கோல்டு வேறு இருக்கா, அடிக்கடி வேறு இருமுனையே வரணுமா வர. ஆனால் லைட்டாக தான் ஸ்மோக் வரும். ஸ்மோக் வராதுன்னு சொல்ல, நம்ம லிக்விட் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஸ்மோக் வரும். இங்கே கோல்டு இருக்கிறதுனால அதிகமாக இரும்பல் வேறு வந்து இருந்துச்சு. இந்த வாய்ஸ் எல்லாம் அடிக்கடி கட் பண்ணிடுவேன். பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணி. பட் ஆனால் கஸ்டமர் சொன்னார் 1 இயர் தான்ப்பா ஆகுது, டைல்ஸு போட்டே 1 இயர் தான் ஆகுது அப்படின்னு சொன்னார். 1 இயரில் இவ்வளோ ஸ்டெயின் வந்துட்டுருக்கு. அவ்வளோ சால்ட் வாட்டர்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சைட் டைல்ஸு இது வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம லிக்விட் அப்படியே ஊற்றிட்டு செவுத்தில் இருக்கும்ல அந்த இடத்துல அப்படியே சேர்ந்து ப்ரெஷ் பண்ணுங்கள். நீங்கள் தொட்டு பண்ணுறதுக்கு இப்படி கூட பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு லிக்விட் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். அதே மாதிரி ஒரு இடம் விடாத எங்கெங்கெல்லாம் ஸ்டெயின் இருக்கோ அங்கெல்லாமே இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். நீங்கள் பாருங்கள், அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு அப்படியே வருது பாருங்கள். எப்படி பக்காவா? இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ மாதிரி இருக்காது இது. ஏன்னா அதெல்லாம் நான் சும்மா அழுக்கே இல்லாதத்தில் க்ளீன் பண்ணுறதெல்லாம் காட்டிகிட்டு இருப்பேன். நீங்கள் பாருங்கள், இந்த WCயை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் தொட்டு ப்ரெஷ் வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லிக்விடும் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். பார்த்திங்கன்னா இது மேலே ப்ரெஷ் பண்ணுறீங்களா, இப்போ அந்த சீட்டு கவரில் ப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு அழுக்கு எப்படி போகும் பாருங்கள். சீட்டு கவர் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கா பாருங்கள். தொட்டு அப்படியே நீங்கள் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா, அழுத்தி கூட தேய்க்க தேவை, நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு போயிடும். பாருங்கள் எப்படி அந்த சீட்டு கவரே பளிச்சுன்னு ஆகிடுச்சா. அதே மாதிரி தான் இப்போது உள்ள எல்லா இடத்துலையுமே உள்ளே நம்ம லிக்விட் ஊற்றிட்டு நம்ம ப்ரெஷ் வச்சு பண்ணியிருப்போம். அது வந்து அதுக்கப்புறமா பண்ணது, அதனால் நான் அதை காட்டல. இப்போ நான் உங்களுக்கு வெளியே பண்ணது காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ மஞ்சள் கரியாகுதா,
நம்ம லிக்விட் வச்சு அப்படியே ப்ரஷ் பண்ணோன்னா கொஞ்சம் ஒயிட் டீஸாக ஆகிடும். அப்படியே வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெளிவாக, ஏன்னா நேர்லேயும் தெளிவாக தெரிஞ்சுது. சரி, அதனால தான் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். சுற்றி பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது ஒரு சில இடத்துலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்பே பண்ணதால வெறும் ப்ரெஷ்ஷை மட்டும் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஆனால் ஒரு சில இடத்துலலாம் உங்களுக்கு அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க. ஆமாம், அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்டெயின் ரொம்ப இருக்குது. இந்த சைட்லாம் ஒரே போர் வாட்டர்னு நினைக்கிறேன். போர் வாட்டர்னால ஒரே சால்ட் வாட்டராக வந்து அந்த ஸ்டெயினில் அப்படியே லைட்டாக நீங்கள் ஒரு மாதம் விட்டாலே உங்களுக்கு சால்ட் ஸ்டெயின் வந்து படிஞ்சிடும். இது வந்து டோருக்கு பின்னாடி நம்ம க்ளீன் பண்ணுறது. இது வந்து மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவு தான் க்ளீன் பண்ண முடியும். பாருங்கள் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுற சொல்லிட்டு நம்ம லிக்விட் ஊற்றி இந்த மாதிரி அப்படியே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தாங்க. சும்மா நம்ம லிக்விடில் தொட்டு எங்கே ஸ்டெயின் இருக்கோ அங்கே அப்ளை பண்ண வேண்டியது தான். அப்ளை பண்ணினாலே உங்களுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு 90% போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். 10% வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுற பட்டி பிளேடு போட்டு எம்எஸ் ஷீட்டு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இந்த தரையில் பார்த்தீங்கன்னா அவங்க தேஞ்சு போன மாதிரி இருந்ததுலாம் அதெல்லாம் வேறு போல். அதனால தான் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு வழியாக முடிஞ்சா இந்த வீடியோ. ஓகே, இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. டாடா, பை பாய். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.